தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு வாய் பேச தெரியாத ஒரு சிறுவன் வாய் பேசி காசியில போய் மடம் அமைச்சார். அவர் யார் உங்களுக்கு தெரியுமா? குமரகுருவர். அவர் தான் அந்த அருமையான மகான். அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து பெருமையான ஒரு ஊர் தான். ஏன்னு கேட்டா, அது பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவர்கள். பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவர்கள். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அங்கு ஆன்மீக ரீதியாக வகை கிறிஸ்தவர்களா இருந்தாலும், இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரதான கோயில்கள்லாம் அங்க இருக்கு. அதே நேரம் ஒரு சித்தர் பிறந்த ஒரு புண்ணிய பூமியும் அந்த ஊர் தான். அவர் தான் குமரகுருவர். சிறு வயசுல பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த பிறகு அவருக்கு வந்து வாய் பேச தெரியல. பல கோயில்களுக்கு கூட்டு போயிருக்காங்க. எங்கேயும் போய் அவருக்கு வாசிப்பு பேச தெரியல. கடைசியில பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொடிமரத்திட்ட கொண்டு அந்த குழந்தையை போட்டுட்டு முருகன் கிட்ட மனதுருக அவங்க வேண்டிக்கிட்டு இருக்க பெற்றோர்கள் வேண்டும் போது தான் அவர் முதல்ல எந்திரிச்சு முருகனை பார்த்து கந்தர்களி வேண்பா அப்படிங்கக்கூடிய அந்த பாடலை பாடுறாரு. அதற்கு பிறகு அவர் நிறைய பாட ஆரம்பிச்சுட்டாரு. அதற்கப்புறம் பார்த்தா பெரிய கவி ஆயிட்டார். மதுரைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அரசன்க கிட்ட போய் அங்க வந்து மீனாட்சியை பற்றி அவர் பாடல் பாடுறாரு. அந்த பாடலை கேட்பதற்காக மீனாட்சி வந்து ஒரு குழந்தை ரூபமா வந்து அரசனுடைய மடியில் உட்கார்ந்து இவருடைய பாடலை கேட்டாராம். கேட்டதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அரசனுடைய கழுத்தில் கிடந்த ஒரு தங்க செயின எடுத்து அப்படியே இவர் மேல போட்டுட்டான். அந்த அளவுக்கு இவர் மேல வந்து எந்த அளவுக்கு முருகன் பக்தி இழைத்து கொட்டினாரோ, அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனும் கொட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து தருமபுர ஆதீனத்தை தான் தன்னுடைய குருவாக கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் செய்யறது வழக்கமா இருக்கும். ஒரு காலகட்டத்துல வந்து இவர் காசிக்கு போயிருக்கிறாரு. காசிக்கு போனா அங்க இங்க வடமொழி தெரியணும், ஹிந்தி தெரியணும். ஆனா இவருக்கு அந்த மொழியெல்லாம் தெரியல. ஆனா கலைமகளிடம் வேண்டி அந்த மொழியெல்லாம் இவர் கேட்டு பெற்றிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அவருக்கு ஒரு மடம் வைக்கணும்னு சொல்லி ஆசை. அப்போ அங்க இருந்த முகாலய அரசனிடம் போய் இவர் வந்து இடம் கேட்கும்போது அவர் வந்து இடம் கொடுக்கல. அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இரும்பை அதாவது இரும்பை வந்து காய்ச்சி உருக்கி அதை கையில பிடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்கத்து மேல ஏறி அந்த அரண்மனைக்கு போறது. அந்த மாரி நெறைய வேலைகள்லாம் செஞ்சு காட்டி, கடைசியில ஒரு சமயத்துல இவர் ஹிந்தி வார்த்தையில் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்து, அந்த மன்னன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த காசி மடத்துல வந்து ஒரு மடம் நிறுவுவதற்கான இடத்தை அவன் குடுத்திருக்கிறான். இன்னைக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா, தமிழர்களினுடைய ஒரு காவலிடமாக இருக்கக்கூடிய, காசியிலே இருக்கக்கூடிய அந்த மடம், காசி மடம் வந்து நம்ம குமரகுருபரர் உருவாக்குனது தான். அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவரை வந்து சோதிக்கணும்னு நினைச்ச அந்த மன்னன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு விருந்துக்கு வர வச்சு, இந்த விருந்துல வந்து மாமிசத்த வந்து படைச்சிருக்காரு. ஆனா இவர் வந்து சைவ விரும்பி. இவர் என்ன பண்ணாரு, அதையெல்லாம் அப்படியே அந்த மாமிசத்தை எல்லாம் அப்படியே சைவமாக மாற்றி, மணமான உணவாக மாற்றி எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு பெருமைமிக்க குமரகுருபரர் தான் பிறந்த மண்ணான ஸ்ரீவைகுண்டத்துல பார்த்தீங்கன்னா, அவர் மடத்தின் வந்த 20வது துறவியராக இருந்தவர் வந்து இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, அப்புறம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எல்லாம் உருவாக காரணமாக இருந்தார். குமரகுருபரர் என்று பெயர் சொன்னாலே அது ஸ்ரீவைகுண்டம் தான். எந்த அளவுக்கு காசி மடத்தை பேசுறோமோ, அந்த அளவுக்கு ஸ்ரீவைகுண்டம் தான் சொல்லக்கூடிய வகைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய நினைவலைகள். குமரகுருவருடைய நினைவலைகள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.